என்னை குறிப்பார்த்து எறியப்பட்ட சோலை நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவை பாட ஜீவன் உள்ளதே. தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர வாழ செய்யும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, இளையவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாங்கி நிற்கும் தயவு. ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற தேவன் தான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எது நன்மையாக நடக்கணும் அப்படின்றது உங்களோட அவருக்கு நல்லா தெரியுங்க. உங்க வாழ்க்கையில எப்ப உங்களுக்கு நன்மை செய்யணும், உங்க வாழ்க்கையில எப்ப உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்றது உங்களோட அவர் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளவரா இருக்காருங்க. இன்றைக்கு உங்க முழு இருதயத்தோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பா நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ இல்லையோ, அவர் உங்க மேல வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாமல் அதை ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருப்பாரு. தலைமுறை தலைமுறையாக உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. God bless you.